நூற்கோல் சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க, அதனால் இப்படி செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூனு எண்ணெய், 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு 5-6 வரமிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தனியா, அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த நூற்கோலை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிடுங்க. அதுக்கு பின்னாடி 2 தக்காளி, ஒரு லெமன் சைஸ் புளி, ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் துருவல் எல்லாத்தையும் பச்சை வாசனை மாதிரி போகிற மாதிரி வறுத்துட்டிங்கன்னா, அப்புறமா ஆறின பிறகு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க நைஸாக. அப்புறம் பாருங்கள், நான் அரைச்சியாச்சு. அப்போ இந்த குழந்தைங்க வந்து இந்த நூக்கோலெல்லாம் எடுத்து காய் கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க, தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால் வந்து இது மாதிரி சட்னியாவோ இல்லை துவையலாவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க, அவங்களுக்கு தெரியாது இல்லையா. இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த சட்னி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.